நல்லபடியா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு வழியா தமிழகத்தின் முதலமைச்சராக அவரு பதவி எடுத்துக்கிட்டாரு. பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு மேடையில முதல் முறையா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா மக்களுக்காக விஜய் அவர்கள் குடுத்த அந்த ஸ்பீச். விஜய் அவர்கள் குடுத்த இந்த ஸ்பீச்ல விஜய் அவர் பேசின இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பல பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மோடி அவர் எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி மோடி அவருக்கு தர மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் பொடி வச்சு விஜய் அவர்கள் மோடி அவருக்கு ஆதரவாக அவர் பேசியிருந்தார். மோடி அவருக்கு ஆதரவாக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிக்கல விஜய் அவர்கள். அதைத் தொடர்ந்து பக்கத்தில் தான் ராகுல் காந்தி அவர் உட்காந்துருந்தார். ராகுல் காந்தி அவரை விமர்சனம் பண்ணுற மாதிரி, ஒரு வகையில் ராகுல் காந்தி அவரை கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துலையுமே ராகுல் காந்தி அவருக்கு எதிராக இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு செய்கை, இப்போ கடந்த 2 நாட்களாக விஜய் அவர் கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்த சிபிஎம், சிபிஐ, அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை, இவங்க எல்லாருமே விஜய் அவர் மேலே முதல் நாளே தற்போது அதிருப்தியில் இருக்காங்க. விஜய் அவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு விஜய் அவருக்கு கண்டனத்தையும் இப்போ கூட்டணி கட்சிகள் அவங்க சொல்கிற மாதிரியான விஷயம். இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட இந்த விழாவில் கூட்டணி கட்சிகள் அவங்க விஜய் அவர் மேலே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டிருக்கு. அப்படி விஜய் அவர்கள் மோடி அவருக்கு, ஏன்னா மோடிக்கும் விஜய் அவர்களுக்கும் தற்போது எதிர்க்கட்சிகள் மாதிரி தான் 2 பேருமே இருக்காங்க. இவர் எப்படி மோடி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, அதுவும் ராகுல் காந்தி அவரை கூட்டணிக்கு உள்ள இழுத்த விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவருக்கு அதிர்ச்சி தர மாதிரி என்ன விஷயம் அவர் பேசினார், இதனால் கூட்டணி கட்சிகள் அவங்க எந்த வகையில் அவங்க கோபப்பட்டிருக்காங்க விஜய் அவர் மேலே அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இன்றைக்கி விஜய் அவர் பேசின அந்த விஷயத்தை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆளுநர் அவரை வச்சு விஜய் அவர்கள் முதலமைச்சராக அவர் பதவி எடுத்துக்கிட்டார். பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா 9 அமைச்சர்கள் இன்றைக்கே அவங்களுடைய பதவி பிரமாணமும் ஆளுநர் அவர் செஞ்சு வச்சார். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் அவருடைய ஸ்பீச். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் பண்ணப்போ தான் விஜய் அவர்கள் பேசினார், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ முதல்வராக ஆகிட்டார். முதல்வர் ஆனதுக்கப்புறமா தமிழக மக்களுக்காக முதல் வாட்டி விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை இன்னைக்கு அவர் கொடுக்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மோடி அவரை எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் மோடி அவருக்கு தர மாதிரியான ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி அவர் இருக்காரு, ஆனாலுமே அவர் அதிர்ச்சி அடைவார் அப்படின்னு விஜய் யோசிச்சாரா என்னன்னு தெரியல. இந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்களுடைய நலனுக்காக எந்த ஒரு இடத்துக்கும் நான் கீழே இறங்கி வேலை பண்ண தயார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண அரசியல்வாதிகள் மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு நான் போய் எந்த கட்சியினருமே எனக்கு பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடமாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காத இடமாக இருந்தாலும் மக்கள் நலன் அதில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக யாரை வேணாலும் போய் நான் சந்திப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த முக்கியமான விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்தியில் இப்போது பாஜக அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ தான் பதவி அவர் எடுத்துக்கிட்டாரு. நிச்சயமாக இன்னும் ஒரு 3 ஆண்டு பாஜக அவங்களுடைய ஆட்சி மத்தியில் இருக்குது. விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக பாஜக அவங்களுடைய ஆதரவு தேவைப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் கண்டிப்பாக மோடி அவரை போய் சந்திப்பேன். மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியமே தவிர, இதுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்த திமுக கட்சி அவங்கள மாதிரி பாஜகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க உதவி பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ்னஸ் செட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தான் விஜய் அவர்கள் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம், நான் யாரை வேணாலும் போய் மக்கள் நலனுக்காக பார்க்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக விஜய் சொல்கிறாரு. இது கண்டிப்பாக ஆளும் பாஜக அரசு அவங்க விஜய் இதை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நிச்சயமாக யாராலையுமே அரசியல் நோக்கர்கள் அவங்க எல்லாராலையுமே இது கண்டிப்பாக டீகோடிங் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது ராகுல் காந்தி அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் நிச்சயமாக விஜய் அவர் பேச்சை அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு. அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாதாரண ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர், அவருடைய மகனாக பிறந்து நிறைய கஷ்டங்கள், பசி, பட்டினி, இப்படி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே அடைஞ்சு அதுக்கப்புறமா சினிமாக்குள்ளே நுழைஞ்சு அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமாக தான் சினிமாவில் படிப்படியாக வளர்ந்து இப்போ முதலமைச்சராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதனால் வாழ்க்கையில் பல இன்னல்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்தவன் தான். அடிப்படை மக்கள் அவங்க எல்லாருடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், நான் ஒன்றும் மன்னர் பரம்பரை கிடையாது, ராஜா பரம்பரை கிடையாது, நானும் உங்களை மாதிரி ஒரு எளிய சாமானிய மக்கள் தான், அதில் இருந்து வந்தவன் தான் நான். அதனால் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை எல்லாமே எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு.
அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மன்னர் பரம்பரை கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்க்குறப்ப, அதாவது திமுக கட்சி அவங்க தான் மன்னர் பரம்பரை மாதிரி அடுத்தடுத்துன்னு தமிழகத்த ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கள தான் குத்தி காட்டுறாரு விஜய் அவர்கள் இந்த இடத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க ராகுல் காந்தி அவருமே கூட பார்த்தீங்கன்னா, மன்னர் பரம்பரை மாதிரி நேரு, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறமா இப்போ ராகுல் காந்தி இப்படி அடுத்தடுத்துன்னு மன்னர் பரம்பரை மாதிரி தான் ராகுல் காந்தி அவருமே இந்திய அரசியல்ல இருக்காரு. ஸோ நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. உங்கள்ல ஒருத்தன் நான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசினது, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த ராகுல் காந்தி அவருக்கு தமிழ் புரிஞ்சிருந்தா நிச்சயமா அதிர்ச்சி பட்டிருப்பாரு. அப்படி இல்லைனா கூட அவருக்கு யாராவது கண்டிப்பா இங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா கூட விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசினாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ராகுல் காந்தி அவர் அதிர்ச்சி அடைவாரு. ஸோ இது எல்லாத்த விட கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதிர்ச்சி விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவருக்கு முக்கியமான கூட்டணி கட்சி கடைசி நேரத்தில் கொடுத்தாங்கல்ல, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, ஐயுஎம்எல், இப்படி இவங்க எல்லாருமே விஜய் அவர் மேலே இந்த முதல் நாள் பதவி ஏற்பு பிரமாணம் விழாவிலேயே விஜய் அவர் மேலே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டன அறிக்கையை விஜய் அவருக்கு எதிராக இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி விஜய் அவர்கள் என்ன தப்பு செஞ்சிட்டாரு? அவர் திமுகவை எதிர்த்து பேசுறதுனால அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இல்லை ராகுல் காந்தி அவருக்கு கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இப்போ சொன்னல, அதனால் கோவப்பட்டிருக்காங்களா? இல்லை மத்திய அரசு அவங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசினார்ல, தமிழக மக்களுக்காக நான் மோடியை கூட சந்திப்பேன் அப்படின்னு இன்டைரக்டாக விஜய் அவர்கள் பேசுனதுக்காக கோவப்பட்டிருக்காங்களா? இந்த விஷயம் எதுக்குமே அவங்க கோவப்படலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை, தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கு அப்புறமாக தான் தேசிய கீதமாக இருக்கட்டும், வேறு எந்த கீதமாக பாடணும். ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் தேசிய கீதம் ஃபஸ்ட்டு பாடினது தவறு அப்படின்னு இப்போ சிபிஐ கட்சிக்காரங்க விஜய் அவருக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்களே, அவங்க விஜய் அவருக்கு கண்டனம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் இப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய அந்த கோவத்தை விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேசிய கீதம் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் முக்கியம். விஜய் அவர்கள் இனிமேல் அவர் செய்ய போகிற எந்த கட்சி கூட்டம், எந்த விழாவாக, எந்த சம்பவமாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு அப்புறமாக தான் தேசிய கீதமாக இருக்கட்டும், வேறு எந்த கீதமாக இருக்கட்டும் அப்படின்னு இன்றைக்கி சிபிஎம் கட்சி விஜய் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிபிஎம் மட்டும் கிடையாது, சிபிஐ இன்னும் மற்ற கட்சிகள் எல்லாருமே தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பாடணும் அப்படின்னு விஜய் அவருக்கு ஒரு கட்டளை மாதிரியே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி முதல் நாள்லேயே விஜய் அவர் கண்டிப்பாக கூட்டணி கட்சி அவங்க எல்லாருமே அதிருப்தி அடைகிற மாதிரி விஜய் அவர் செய்வார் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க கட்சியினர்களை யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் அதிமுக அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் அவருடைய கூட்டணிக்கு உள்ளே வந்துடணும் அப்படிங்கிற முயற்சி, பேரம், அந்த பேச்சுவார்த்தை, அதாவது அமைச்சர்களுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க அப்படின்னா, உள்ளே வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த சின்ன சின்ன இரண்டு கட்சிகள் ஜெயிச்சிருக்க கட்சிகள் இவங்களை பார்த்து நிச்சயமாக விஜய் அவர்கள் பயப்பட வேண்டியது இருக்காது. தமிழக மக்களுக்கு எது நல்லதோ அதை தைரியமாக விஜய் அவர்களால் செய்ய முடியும். ஏன்னா ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கே இன்றைக்கி விஜய் அவரை மிரட்டுற அவங்க இன்னும் வருங்காலங்களில் எதை வேணாலும் சொல்லி இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக விஜய் அவர்களை மிரட்டலாம். ஸோ அந்த வகையில் முதல் நாளே இன்றைக்கி சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாருமே விஜய் அவருக்கு எதிராக கண்டனம் சொல்லியிருக்கிறத பற்றியும், அதே போல் தமிழக மக்களுக்காக நான் மோடி அவரை சந்திக்க தயார் அப்படின்னு விஜய் சொன்னதை பற்றியும், அதே போல் ராகுல் காந்திக்கு அதிர்ச்சி கொடுத்த விதை, இதை எல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.